ஸ்டீவ் ஜாப்ஸ் பிப்ரவரி 1955 24 அன்று அமெரிக்காவில் பிறந்தார். பிறந்தவுடன் அவர் தத்தெடுக்கப்பட்டார். சிறுவயதிலேயே ஸ்டீவ் ஜாப்ஸ் எலக்ட்ரானிக்ஸ் மீது மிகுந்த ஆர்வம் கொண்டிருந்தார். பள்ளியில் அவர் ஸ்டீவ் வோஸ்னியாகை சந்தித்தார். இதுவே வரலாற்று சந்திப்பு. ஒரு சிறிய கேரேஜில் ஆப்பிள் நிறுவனம் உருவானது. ஆப்பிள் கணினி உலகிற்கு அறிமுகமானது. ஆப்பிள் உலகம் முழுவதும் பெரும் வெற்றி பெற்றது. 25 வயதில் ஸ்டீவ் ஜாப்ஸ் கோடீஸ்வரர் ஆனார். ஆப்பிள் நிறுவனத்தில் கருத்து வேறுபாடுகள் தொடங்கின. தன் சொந்த நிறுவனத்திலிருந்து அவர் வெளியேற்றப்பட்டார். பின்னர் நெக்ஸ்ட் என்ற புதிய நிறுவனத்தை தொடங்கினார். பிக்சார் அனிமேஷன் நிறுவனத்தை அவர் உருவாக்கினார். டாய் ஸ்டோரி உலகின் முதல் 3D அனிமேஷன் திரைப்படமாக வெற்றி பெற்றது. ஆப்பிள் நிறுவனம் மீண்டும் ஸ்டீவ் ஜாப்ஸை அழைத்தது. அப்போது ஆப்பிள் நிறுவனம் நஷ்டத்தில் இருந்தது. ஐமேக் ஆப்பிளின் மறுபிறப்பாக அமைந்தது. ஐபோன் இசை உலகத்தை மாற்றியது. ஐபோன் உலகையே மாற்றிய ஒரு கண்டுபிடிப்பு. ஐபேட் புதிய டிஜிட்டல் உலகை உருவாக்கியது. ஸ்டீவ் ஃபூலிஷ் என்ற அவரது வார்த்தைகள் வரலாறு ஆனது. ஸ்டீவ் ஜாப்ஸ் மறைந்தாலும் அவரது கனவு இன்னும் உயிருடன் உள்ளது. AR கிரியேஷன்.